நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாநில தலைவர் மா கீர்த்திவாசன் பேசுகிறேன். இப்போ வைக்கோல் விலை அதிகமாக ஏறினத்துக்கான காரணம் என்னென்னா, மொத்தம் ஒரு தோராயமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் விளையக்கூடிய நிலப்பரப்பு ஒரு 100 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஏக்கருக்கு நிலப்பரப்புக்கு கூடிய வாகனங்கள் ஏற்றக்கூடியது, வைக்க ஊட்டுறது, அதுக்கு 100 ஏக்கருக்கு 100 வண்டி இருந்தது. ஆனால் புதுசாக இந்த வருஷம் 3000 உருட்டுற வண்டி, ஒரு 4000லேருந்து 5000 தோராயமாக ஏற்றுற வண்டிங்க வந்திருக்கு. அதே மாதிரி மழை இல்லாத காரணத்தினால நிறைய ஊரில் விவசாயம் பண்ணல. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபீல்டு சுருங்கிடுச்சு. உருட்டுற வண்டியோ ஏற்றுற வண்டியோ உங்களோட வாடகையில் நட்டம்னு வச்சு நீங்கள் ஏற்றிருக்கீங்களா? அப்போ வண்டிக்காரவங்களுக்குள்ள ஒரு போட்டி. என் ஊரில் வந்து நான் ஓட்டுற வைக்கிறேன், நீ எப்படி கூட எடுக்கலாம், நான் ஒரு 5 ரூபா கூட எடுக்கிறேன், நீ ஒரு 5 ரூபா கூட எடுக்கிறேன்னு வைக்க விலையை ஏற்றிட்டாங்க. இதுதான் விஷயம். வைக்கோல் தொழிலை பொறுத்த வரைக்கும் 2 விவசாயிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு டெல்டா பகுதியை சார்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் காஞ்சிபுரம் இருக்குது, ராமநாடு இருக்குது, நிறையா இடம் இருக்குது. அதுமாதிரி விவசாயினா விளைய வைக்கிற விவசாயி, அங்கே வைக்கோல் உற்பத்தி ஆகிற விவசாயி ஒன்று, அழிக்கிற இடங்கிறது கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, காயம், இந்த மாதிரி நிறையா ஊர். இன்றைக்கி தோராயமாக ஏற்றக்கூடிய இடத்துல 50 to 60, 70ங்கிறது வைக்கலுக்கு நல்ல ரேட். ஆனால் எங்களுக்குள்ளே உள்ள போட்டினால் 80, 90, 100 வரைக்கும் ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். வண்டிக்காரவங்க ஏற்றுறதுனால பாதிப்படைகிறது இறக்கக்கூடிய மாடு வச்சுருக்க விவசாயி. அங்கே இது நஷ்டமாகுது. இங்கே நான் 100 ரூபாய்க்கு வைக்க வாங்கி 40 ரூபாய்க்கு உருட்டி 100 ரூபா வண்டி கூலி கொடுத்து 20 ரூபா ஏற்று கூலி கொடுத்து அதுக்கு மேலே நான் 20, 30 லாபம் வச்சு சம்பாதிக்கிறப்ப அந்த மாட்டுக்காருக்கு போய் சேர்றது 300 ரூபாய்க்கு போய் சேருது ஒரு கட்டு. அதனால் அந்த மாட்டுக்காரவங்க மாடை வந்து விற்கிற சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அறுப்புக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோராயமாக ஒரு இடத்துல, ஒரு மாவட்டத்தில் 5000 மாதிரி வெளியானுச்சுன்னா, அப்போ இது ஒரு 10, 20ல் உள்ளது இடங்கள் இருக்குது. அதில் மாடுகள் வெளியாகிடுச்சு. இன்றைக்கி இது வறட்சினால வெளியாகிட்டு, நாளைக்கு நல்ல நிலைமை திரும்பும்போது விவசாயம் நல்லா செழிப்பாக எல்லா ஊர்லேயும் விளையும் போது, அந்த வைக்க ஊட்டுற வண்டி நான் வச்சுருக்கேன், லாரியை உள்ள அண்ணன் இருப்பார், வியாபாரி இருப்பார், எல்லோரும் இருப்போம். ஆனால் அந்த மாடு இருக்காது. அப்போ என்ன ஆகும்? இன்றைக்கி விவசாயிக்கு கிடைக்கிற 10 ரூபா 20 ரூபா கூட கிடைக்கிறது, நாளைக்கு நல்லா விளையிறப்ப மாடு இல்லாமல் போகிறதுனால இந்த விவசாய நிலத்திலேயே அறுப்பாங்க. அந்த வைக்க கிடக்கும், திரும்பவும் பழைய மாதிரி கொளுத்துற நிலைமையும் வந்துடும். இன்றைக்கி விவசாயிகளுக்கு கிடைக்காத நாங்கள் கெடுக்கலை. ஃப்யூச்சரை பற்றி நாங்கள் இது பண்ணி தான் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வச்சோம். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வச்சதுனால தான் இன்றைக்கி விலை ஏறாமல் இருக்குது. இந்த இப்போ இயற்கையும் நம்மளுக்கு நிறைய மழை பெஞ்சிருக்கு. சங்கத்தில் உள்ளவங்க எல்லார்ட்டையும் வண்டி இருக்குது. எல்லோரும் வண்டியை விட்டுட்டு தான் அந்த 3 நாள் நாங்கள் அந்த எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கல. எல்லோரும் அலைஞ்சோம். திருச்சிக்கு போனோம், தூவக்குடி டோல்கேட்டு, திருக்காட்டுப்பள்ளி போனோம், வேப்பூர் போனோம், விருதாச்சலம் போனோம், கும்பகோணம் வந்தோம். அப்போ எங்களுக்கு 3 நாள் தூக்கமே கிடையாது. அந்த அளவுக்கு சுற்றிவிட்டு கடைசியாக எங்கள் பேரை கெட்டடிச்சாங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. எதுனாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்து தான் அந்த சங்கத்தை உருவாக்கணும், கட்டமைப்பை உருவாக்கணும். நீங்கள் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில நண்பர்கள் எங்களை பற்றி தப்பான அவதூறான விஷயங்களை பரப்பியிருக்காங்க. அதாவது ஆர்டிஓட்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கடைசியாக சொன்னது தான். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, உங்கள் வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அம்மாவோ அப்பா சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, இதை சாப்பிடுப்பா, இதை செய்யாதப்பான்னு சொல்கிறாங்க. மீறி நீங்கள் செய்கிறப்ப அடுத்த கட்டம் அதை என்ன பண்ணுவாங்க? டாக்டரை வச்சு அதை கட் பண்ணி அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் தான் அந்த இது வந்து க்யூர் ஆகணும். அது செஞ்சு தானே ஆகணும். அதுதான் செஞ்சோம். அதனால் அனைவரும் இந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்திற்கு நான் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்குறேன். அது எந்த ஒரு சுயநலத்துக்காண்டியும் கிடையாது. நீங்கள் வந்து வைக்கோல் வியாபாரம் பண்ணுறீங்க, நான் வந்து கோல்டு பிஸ்னஸ் பண்ணல, நான் வந்து ஒரு பெட்டி கடை வச்சுருக்கல, நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கல. நானும் உங்களை போல் ஒரு பேலர் வச்சுருக்கேன், நானும் லாரி வச்சுருக்கேன், பிக்கப் வச்சுருக்கேன், தோஸ்து வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு இன்னல்களில் உங்களை நான் மாட்டி விடணும்னு நினச்சாலோ, அதாவது எங்கள் சங்கம் அதே இடத்துல தான் நாங்களும் இருக்கோம், அதே வேலையை தான் நாங்களும் பார்க்குறோம். அப்படி எப்படி நாங்கள் உங்களை மாட்டி விடுவோம்? இதெல்லாம் சொன்னாலாவது நீங்கள் நிப்பாட்டுவீங்கன்னு தான், அதனால தான் நிப்பாட்டினாங்க. வருங்காலங்களில் அனைவரும் இது போன்ற போராட்டங்களில் ஒத்துழைச்சால் மட்டும்தான் நமது மாடு இனங்களை அழியாமல் காத்து நமது தொழிலை முதல்ல நம்ம வச்சுக்க முடியும். மாடு செத்து போச்சுன்னா ஒன்றும் கிடையாது, அவன் வீட்டு மாடோ நம்ம காசு போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம தொழில் செய்கிறதுக்கு அந்த மாடு வேணும். எருமை மாடு நம்ம பார்த்துருப்போம், குழந்தையாக இருக்கிறப்ப நிறைய இடத்துல எருமை மாடு பார்த்துருப்போம். இப்போ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு இருந்தால் ஃபோட்டோ போடுங்க.